ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லேண்டோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த லேண்டு வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, குறும்பூர்லேருந்து நாசிரியத்துக்கு போகிற ஒரு வழியில். அதாவது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குறும்பூர், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாசிரியத்து. ஒய்யாங்குடின்னு ஒரு ஏரியாவில் தாங்க இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து எத்தனை செண்டு இருக்குது, ரோடு முகப்போ எத்தனை அடி, அதுக்கப்புறம் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் தெளிவாக ஒன்றுன்னா சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், நான் என்னை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடம் கரெக்டாக வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்யாங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடியில் இருக்குது. 16 சென்ட் இடம். அதுமாரி சைடு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 68 அடியில் இருக்குது. உங்களுக்கு வந்து 16 சென்ட் மொத்தமாக வாங்கினாலும் சரி, இல்லை 8 சென்ட் பிரித்து வாங்கினாலும் சரி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அதான் 2 பட்டா இருக்குது. 8 சென்ட்டுக்கு ஒரு பட்டா, இன்னொரு 8 சென்ட்டுக்கு ஒரு பட்டா. 16 சென்ட்டுக்கு மொத்தம் 2 பட்டா இருக்குங்க. ரெண்டுமே ஒரே ஆள் பேரில் தான் இருக்குது. உங்களுக்கு 8 சென்ட் மட்டும் வேணும், இல்லை 16 சென்ட் மொத்தமாக வாங்கினாலும் சரி, நம்ம வந்து எப்படினாலும் பிரித்து கொடுத்துக்கலாம். 8 சென்ட் வாங்கும்போது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 அடி தான் வருங்க. 16 சென்ட் வாங்கினா உங்களுக்கு 100 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும். நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை நான் காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த இடத்த எடுத்து போட்டிங்க வைங்களேன், அதே மாதிரி உருவாக்கிக்கலாம். அதுக்காக தான் கரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி எப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே பார்க்குறேன் பாருங்களேன். சூப்பராக ஒரு காம்பவுண்ட் சவர் கட்டி போட்டிருக்காங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாமரம், சப்போட்டா, அதுக்கப்புறம் தென்னை மரம், இந்த செடிலாம் வச்சுருக்காங்க, கொய்யா, இதெல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி நீங்களும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடத்த வாங்கினீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி போட்டு சூப்பராக தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடை கட்டிட்டு செம்மையாக நம்ம உருவாக்கி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த இடம் வந்து 5 வருஷம் கழித்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, எல்லா செடியும் வச்சுருக்காங்க. 5 வருஷம் கழித்து இது வந்து ஒரு அமேசான் காடு மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி நம்ம இடத்த எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்களா அந்த வீடு மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அதேமாரி உங்களுக்கு லேண்டு வீடு எதுவும் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. டைரக்ட் ஓனராக இருந்தால் நான் வந்து டைரெக்டாக வீடியோ எடுத்து போட்டுக்கிறேங்க. ஸோ இதில் வந்து கமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1% கமிஷன் தான் வைக்கிறோம். எல்லாருமே 2% வைக்கிறாங்க. உள்தரவுலாம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் வச்சு தான் கொடுக்குறோம். அதாவது டைரக்ட் ஓனராக இருந்தால், மீடியேட்டர் மூலமாக ப்ரோக்கர் மூலமாக இருந்தாலும் அந்த இடத்த நான் சொல்லிடுவேன். அப்போனா அவங்க 2% கமிஷன் கேட்பாங்க. ஸோ நான் சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். புதுசாக பேசிக்கலாம். பாய்.